Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல cauliflower gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப்பரான சைட் டிஷ். எல்லா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமா சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெயில் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் உங்களுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு உடஞ்சி போகாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு அரை வேக்காடு, அதாவது இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுது அப்படின்னா நமக்கு கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 குட்டி சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கிரேவி சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இப்போ அது நல்லா அந்த மசாலா கூட எல்லாம் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பைண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த கிரேவியை ஃபஸ்ட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கிரேவி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிரேவி தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா காலிஃப்ளவர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆப்ஷனல் நான் கஸ்தூரி மெத்தி தூவி இறக்குறேன். நீங்கள் வந்து மல்லி இலை தூவி இறக்குறதுனால இறக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.